ஹலோ, இன்றைக்கி நம்ம ட்ராபிக்கான மரவள்ளிக்கிழங்கு குருமா எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வந்துட்டு வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கு, தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஜீரகம் அதெல்லாம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா இலை, அப்புறம் தேங்காய் விழுது. இது கூட சில இன்க்ரீடியன்ஸ் நான் அரைச்சிருக்கேன், அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்னென்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வானொலி எடுத்து அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 சொட்டு நெய் போட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் குருமா எப்படி வச்சா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்னு அதுக்கான டிப்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் பார்த்திங்கன்னா மரோட்டி மூக்கு, ஸ்டார் அன்னாசி, பட்டை, ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே போட்டிருக்கேங்க. இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக. அது நல்லா ஃப்ரை ஆகிட்டு அது அரோமா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது அரோமா நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வதக்கும் போதே அதோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு அந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அந்த பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டோம், அதனால் சுருண்டு எவ்வளோ நல்லா வதங்கிடுச்சு. இப்படி தாங்க வதங்கணும். இப்படி வதங்கினா தாங்க நல்லாயிருக்கும். இந்த டைம் நீங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் இது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை நம்ம தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணணும். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடர் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேங்க. நான் எம்டிஆர் கொரியாண்டர் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் அது தான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். நான் அப்படியே பேக்கெட்டில் போடுறது எனக்கு அளவு தெரியுங்க. நீங்கள் உங்கள் அளவுக்கு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தனியா பவுடர் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண எல்லா மசாலாவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அந்த பச்சை ஃப்ளேவர் நல்லா போகணும். ஏன்னா குருமாவில் அந்த லைட் பச்சை ஃப்ளேவர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குருமாவே கெடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல தக்காளி, அந்த தக்காளி இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதக்கி சுருண்டு வரணுங்க. இப்போ அது வரைக்கும் நம்ம வதக்கணும். சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. ஏன்னா மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டோம்ல, நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா தீஞ்சு போயிடும். அதனால தான் இப்போ நம்ம வதக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம இவ்வளோ ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம்ல, இப்போ இன்னும் வதங்க எவ்வளோ சுருண்டு கம்மியாகிடும்னு பாருங்கள். கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் போட்டதுக்கப்புறம் லைட்டாக பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற கனமான பாத்திரத்தை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு முன்னாடியே வேக வச்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மரவள்ளிக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு குக்கரில் போட்டு உப்பு போட்டு ஒரு 3-4 விசில் விட்டுருங்க. ஏன்னா அது ஒரு விசிலுக்கு நல்லா வேகாது. இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். புதினா இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன்னா ஆட் பண்ணது இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுவும் இது கூட நல்லா மெஸ் ஆகிட்டு சூப்பராக வரும். நல்லா இப்போ வதக்கிட்ட ஆரம்பிச்சிடுங்க. இப்போ அந்த மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் குழந்தைங்க மரவள்ளிக்கிழங்கு டேரெக்டாக சாப்பிடானா நீங்கள் இது மாதிரி குருமா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. இந்த குருமா நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா இது என்ன உருளைக்கிழங்கு குருமாவான்னு கேட்குற அளவுக்கு தாங்க இருக்கும். அது ரொம்ப உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதனால தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வேக வச்சுருந்தேன் அந்த மரவள்ளிக்கிழங்கு, அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நம்ம என்ன தான் பார்த்து நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்த்தியாக பண்ணாலும் அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாதாங்க நம்மளுக்கு மனசே சந்தோஷமாக இருக்கும். அதனால் வேறு என்னங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் லைஃப்பில். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வாங்க. ஏதாவது பீஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மரவள்ளிக்கிழங்குல அந்த கனமான தோல் இருக்கும்ல, அதையும் நீங்கள் முன்னாடியே க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதை க்ளீன் பண்ணாமச்சுன்னா அது நறுக்குன்னு இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அது கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இது மாதிரி மரவள்ளிக்கிழங்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இதில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லது. பொட்டேட்டோட இது இன்னும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அதனால தான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சுருண்டு ஒரு கொதி வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு கொதி கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டில் நான் சொன்னல அதில் என்ன போடணுன்னா கொஞ்சம் கசகசா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு. இது தாங்க மெயின் இன்க்ரீடியன்ஸ். அந்த லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி ஊற்றும் போது இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேங்காய் ஃப்ளேவரும் அப்புறம் இந்த குருமாவில் அந்த கசகசா ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க. ஹோட்டல் ஸ்டைல் குருமா மாதிரியே இருக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. அதனால தாங்க நான் சொல்கிறேன். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் இது கொஞ்சம் நல்லா ஒரு கொதி விட்டால் தான் அந்த மசாலாலாம் இந்த
கிழங்குலாம் ட்ராபிக்கானால நல்லா ஊறுங்க. இது வந்துட்டு கேரளா ஸ்டைல் கூட இது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவாங்க. கேரளாவில் மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டே வந்துட்டு அவங்க மரவள்ளி கிழங்கு தாங்க வச்சுருக்காங்க. இது நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ தூரம் நம்ம சாப்பிட மாட்டோம்ல, பட் ஆனால் இது நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதுங்க. அதனால தான் நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக. சரியா? இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணணுன்னு எனக்கே வந்துட்டு எப்படி தோணுச்சுன்னு எனக்கே தெரியலங்க. நானும் வந்துட்டு ரேண்டமாக குருமா பண்ணலாம் தான் நினச்சேன். சரி, கேரட் பீன்ஸ் போட்டுட்டு சரி நம்ம ஜஸ்ட்டு மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருந்துச்சா, சரி அதனால் நம்ம அதை போட்டு ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன். பட் நல்லா வந்துச்சு. இப்போ நான் சொன்னல அந்த தேங்காய் பேஸ்ட்டு, கசகசா, பட்டை, அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு இப்போ அதை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் எல்லோ கலர், இப்போ பாருங்கள் லைட் எல்லோ கலரில் சூப்பராக ஒரு குருமா வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தேங்காய் போட்டுட்டு வந்துட்டு அந்த குருமா வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. ஏன்னா கொதிச்சா வந்து அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து திரி ஆகிடும். எப்பயுமே நம்ம தேங்காய் போட்டு அது திரினே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. அப்படியே அந்த கிரேவி கூட அப்படியே குழஞ்சிருந்தால் தாங்க நல்லாயிருக்கும், இணைஞ்சு நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த கிரேவி. ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். நம்ம மரவள்ளி கிழங்கை வேக வச்சா இந்த குருமா வைக்கிறது மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் தாங்க ஆகும். இந்த மாதிரி ஈஸி ரெசிபி வந்துட்டு நீங்கள் நைட்டில் சப்பாத்தி கூட, தோசை கூட, பூரை கூட, ஏன் சாதத்தில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சா, ஒரு கொதி கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி வந்து இது மேலே சாப் பண்ணி போடுறேங்க. ஏன்னா கொத்தமல்லியை லாஸ்ட்டாக போட்டால் தான் அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் கொத்தமல்லி வந்துட்டு நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் போடுறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் இது மாதிரி கலக்குறீங்களா, அந்த டைம்லேயே வந்துட்டு நீங்கள் பட்டை இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட எடுத்து நம்ம தாளிப்புக்கு முன்னாடி போட்டதை எடுத்துடலாங்க. ஏன்னா வீட்டில் நம்மள இல்லாமல் பசங்க யாராவது பெரியவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வாயில் நடுவில் கிடச்சா அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ வந்துட்டு குருமா ரெடி தாங்க, சூப்பராக ரெடி ஆகுது. நான் சைடில் இதுக்கு வந்துட்டு தோசை தாங்க சுட்டு சாப்பிட போகிறோம். தோசை வித் திஸ் குருமா, வாவ், யம்மி அண்ட் டிவைன் காம்பினேஷனுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி தோசையும் சுட்டாச்சு. சுட்ட தோசை கூட குருமா வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.